என்னடி இசை பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட போட சொன்னா என்னடி இப்படி வச்சிருக்க? அம்மா நல்லா பெருசா அழகா போட்டிருக்கேன்ல. இது பார்க்க எப்படி தெரியுது? வீட்டுக்கு கேவலமா இருக்குடி. அச்சோ உனக்கு நல்லா இல்லையா? இப்போ பாரு, அம்மா கேணில் தண்ணியில் வந்து நல்லா இதை தொடப்பதை வச்சு கூட்டிட்டு அதுக்கடுத்து எப்படி கோலம் போறேன்னு கத்துக்கோ ஃபர்ஸ்ட் நீ பார்த்து. ஐயா சரிம்மா. சரி சரி, நான் போய் தண்ணி மட்டும் அள்ளிட்டு வரேன். சரி பார்த்துக்கோ அதை. சரிடி சே. அப்பாடி ஒரு வழியா எடுத்தாச்சு. அப்பாடி ஒரு வழியா எடுத்தாச்சுடா சாமி. ஸோ இசை இங்கே பாரு இப்படி பண்ணுறேன்னு. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் 1 மணி நேரம் ஆயிரும் போல. சரிடி இசை, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். கூட்டுற மாதிரி லாஸ்ட்ல. அப்பாடி இசை நல்லா கூட்டிடணும். அப்போதான் ஈரம் இருந்துச்சுன்னா அந்த இது போடவே முடியாது நம்மளுக்கு. நல்லா தேய்த்தே நல்லா ஈரம் இல்லாமல் போட்டால்தான் நல்லா கோலம் அழகாக இருக்கும். அப்பாடி இசை அழகாக போட்டுறணும் கோலம் இன்னைக்கு. இது பூ மாதிரி போட்டு ஒரு அழகான ஒரு கோலம் போட்டு விடுவோம். நம்மளுக்கு வந்து குளத்தை தான் போட முடியும். பூ மாதிரி போட்டு இருப்பியா? எப்படி போட்டு வைக்கிறேன் பாரு அம்மாவை எப்படி போடுறேன்னு. சரிம்மா, நான் உங்களையே பார்க்குறேன். இனிமே அம்மாண்ட எந்த கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு போடணும். சரிம்மா, நான் அடுத்த தடவை நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே போடுறேன். சரி, அப்படி மடியில் சாஞ்சு தூங்கிக்கிறேம்மா. சரி சரிடி சரி, நடுவில் ஏதாச்சும் கலர் கொடுப்போம். கிளிலாம் எப்படி கத்துதுன்னு பாரு. ஆமாம்மா, ரொம்ப சேட்டை கிளியோட. உன்னை வாரியா சேட்டையாக இருக்க போது. எங்கள் அப்பா நல்லா தூங்குறாங்களோட உள்ளக்க. ஆமாம்மா, அப்பா சரியான குறைக்கு போட்டுகிட்டே தூங்குறாங்க. இங்கே லைட் பிங்க் கொடுக்கலாம், அதான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். என்னம்மா கிளி விடாமல் கத்திக்கிட்டே இருக்கு? ஆமாடி, அதெல்லாம் அப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கு காக்கா காக்கான்னு. இப்போ ஃபுல்லாக நல்லா கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் அழகாக தானே குழம்பு போடுறீங்க. சரி சரி பாரு. என்னம்மா நீங்கள் பூ வரைஞ்சிருக்கீங்க? இருடை, இனிமே தாண்டி மெயின் பிக்சரு. இன்னமேயுமா? ஆமாம்மா. என்னம்மா அழகாக போட்டுட்டீங்க. ஆமாடி, இப்படிதான் போடணும் கோலம்னா. சரிங்க. அழகாக இருக்குன்னு பார்க்க. அவ்வளோதான் பாரு, சிம்பிளாக போட்டாலும் கொஞ்சம் அழகாக போடணும். அம்மா நம்ம கிட்ட என்னம்மா கலர் இருக்கு? நம்மக்கிட்ட நிறைய கலர் இருக்கு. வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் காமிச்சிடலாமா? பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, இது டார்க் ப்ளூ மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் லைட் க்ரீன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒயிட் கலர் பெருசாக இருக்குது. அப்புறம் பர்பிள், அப்புறம் இன்னொரு பர்பிள், அப்புறம் வந்து இங்கே டார்க் பிங்க், லைட் பிங்க் இருக்குது. அப்புறம் இது ஒரு க்ரீன் கலர் தான். அம்மா நானும் உங்களை மாதிரி கோலம் போடுவாம்மா? சரி சரி, நீ நாளைக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் உள்ளக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். சரிம்மா. அப்பாடி அம்மா அப்படியே போயிட்டாங்க. இப்போ நம்ம அம்மா மாதிரியே கோலம் போட்டுடலாம். இதுதான் நல்ல சான்ஸ். இல்லைனா கோலம் போட அம்மா ஃபஸ்ட்டு நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் நல்லா கூட்டிக்கிட்டாங்க. ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் நல்லா ஈரம் கூட்டிடலாம்.
அப்பாடி நல்லா பெருக்கியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் ரவுண்ட் போடுவோம். அம்மா மாதிரி நம்மளும் நல்லா தான் ரவுண்ட் போடுறோம். நம்மள்ட்டும் நல்லா இருக்கு. ஆனால் அம்மா போட்டதை விட நம்ம குழந்தை செம்மையாக இருக்கும் போலையே. அம்மா பார்த்துட்டு வா இசை என்னோட அழகாக குளம் போட்டிருக்கேன்னு சொல்ல வைக்கணும். திட்ட தான் கூடாது இன்னைக்குன்னு பார்த்து திட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து அம்மா என்ன கலர் கொடுத்துருக்காங்க? இந்த கலர் தான் நம்ம வேறு கலர் கொடுப்போம், அதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ இதே கலர் தான் அம்மாவும் கொடுத்துருக்காங்களா? பார்க்க வேறு கலர் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இதே கலர் தானே. கலர் நம்ம ஒரே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி நடுவில் மட்டும் ஒரே மாதிரி கலர் கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் கலர் இருந்தால் பார்ப்போம். ஸ்கை ப்ளூ இருக்குது, அந்த ப்ளூவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நடுவில் வந்து அம்மா ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க, இப்படி வச்சுக்கிட்டாங்க. அழகாக இருக்குது. இப்போ நம்ம அந்த லைட் ப்ளூவை எடுத்து சுற்றி முற்றி போட்டுக்கலாம். அம்மா போட்டதோட நம்ம கூட தான் அழகாக இருக்கணும். அப்போ தான் அம்மா டெய்லி நம்மளே போட வைப்பாங்க, நம்மளும் இப்படி பழகிக்கலாம். நம்ம நல்லா தான் கலர் கொடுக்குறோம், ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமாக கலர் கொடுக்குற மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு ஹாலிடேஸ் நேற்றே விட்டுட்டாங்க, ஜாலியாக இருக்கும். பொங்கலுக்கு நம்ம ஊரில் திருவிழா இது பொங்கலுக்கு நம்ம ஊரில் விளையாட்டு போட்டி வைப்பாங்களேன்னு நினைக்கிறேன். வச்சாங்கன்னா ஜாலியாக இருக்கும். நல்ல நியூ இயருக்கு வச்சாங்க, ஜாலியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் 2 எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா நல்லாயிருக்கும். ஏய் வாவ், நம்மளே அழகாக தான் ஆனால் கோலம் போடுறோம் அம்மா கூட. ஆனால் அம்மாவுக்கு தான் புரிய மாட்டேங்குது. வாவ், அழகாக தான் நம்மளும் கோலம் போடுறோம், ஜாலியாக இருக்குது. இந்த கோலம் போடுறதே ஆனால் தனி சுகம்தான். ஆனால் என்ன உட்காந்து போகிறக்குள்ளேயும் போதும் ஆயிரும். இந்த கையை வச்சு தேய்ச்சி விடுவோம் கொஞ்சம். நல்ல வேளை அம்மா நம்மளை தேடிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாதிலே எந்திரிக்க சொல்லிடுவாங்க. செம்ம ஜாலியானா. வாவ், ஆனால் அம்மாவோட நம்ம தான் அழகாக கோலம் போட்டிருக்கோம். அது எனக்கு அப்படி தான் தோன்றுது. ஆனால் அம்மா எதோ சொல்லுவாங்க, அவங்க தான் கோலம் போட்ட மாதிரி. ஆனால் எல்லாருக்குமே அவங்கவுங்க கோலம் போடுறது தான் நல்லாயிருக்குன்னு தோண்டும். சில பேருக்கு அப்படி தான் இருக்காது. காய்ஸ், நீங்களே சொல்லுங்கள், எங்கள் அம்மா போட்ட கோலம் நல்லா இருக்கா இல்லை நான் போட்ட கோலம் நல்லா இருக்கா? மறக்காமல் பிங்க் பார்பி தமிழுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.